So hey guys, how are you all? I hope you guys are stay and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க பர்சனோட ரீசன், தாட் அண்ட் அவங்களோட திங்கிங் உங்களை பத்தி என்ன இருக்கு அப்படின்ற பத்தி ஒரு டீட்டெயில் கொஸ்டினை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. பிகாஸ் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட் இன் த ஹைப். இங்க வந்து நிறையவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ்மே இங்க வந்து இருக்கு. அண்ட் ஸ்டில்ஸ் இங்க நிறைய பியூட்டிஃபுல்லான ஒரு காட்ஸ்மே வந்து இருக்கு. நான் லேட்டர் ஆன் ரீடிங்ஸ்ல ஒவ்வொரு விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் அந்த காட்சை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, லைக் உங்களோட கனெக்ஷன்ஸ்ல மேபி வந்துட்டு லைக் இப்போதைக்கு ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து பார்க்குறப்போ நீங்களும் சரி உங்களோட பர்சனும் சரி ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லாம இருக்க மாதிரி தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப ஏதாவது அதர் பர்சன்ஸ்னாலையும் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். இல்லைன்னா உங்க கூட வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இருக்காங்க. இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேசஸில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்கனால கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இல்லை அவங்க இன்வால்மெண்ட்னால ஏதாவது ஒரு சில பிரச்சனை ஏதாவது வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து செப்பரேட் ஆயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம வந்து பார்க்குறப்ப ரெண்டு பேருமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லாத மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா கம்ப்ளீட் நோ கான்டாக்ட் மாதிரி இல்லைனா கூட ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் மாதிரியே இருக்கலாம். சில நேரத்துல வந்து பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எதுவுமே பேசாம இருக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ பேசுறது, இல்ல உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப நீங்க அவங்க கிட்ட வந்து பேசுறது. ஸோ அந்த ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க வந்து ரொம்ப கிளியராவே இங்க வந்து பார்க்குறேன். ஆ ஆனாலுமே ஒரு சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில நேரத்துல இந்த மாரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கேப் வருது அப்படிங்கிறப்போ, ஆ உங்களுக்கு வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, சில நேரத்துல நம்ம வந்து மூவ் ஆன் பண்றது தான் பெட்டரோ அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு அந்த மாரி கூட ஒரு தாட்ஸ் உங்களுக்குமே வந்திருக்கலாம். ஸோ இப்ப நம்ம இந்த மாரி இந்த பெர்சன் கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மாரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு கேப்பான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப போறது கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ சரியான ஒரு விஷயமா வந்து இல்லையே. இந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம வந்து எதிர்பார்க்குற மாரி அவ்வளோ ப்ராப்பரா வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல, நம்ம வந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகலாமா? இல்ல நமக்குரிய பெர்சன் இவங்க தானா? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சர்டைன் டவுட்ஸ் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அப்சர்ஸ்டான ஒரு கனெக்ஷன்ஸ தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. ரொம்பவே அப்சர்ஸ்டா தான் நீங்க இந்த பெர்சன் மேல வந்து இருந்திருப்பீங்க. ஸ்டார்ட்டிங்ல நம்ம வந்து பார்த்தாலும் சரி, இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ரொம்பவே வந்து எப்படின்னா, லைக் ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன்ஸ் மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து எப்படி தோணியிருக்கும் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன் தான் இந் இ இந்த திஸ் பெர்சன் இஸ் லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். லைக் நான் நெனச்ச மாரி இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து ஒரு லாங் டர்மா வந்து போகும். அண்ட் இந்த பெர்சன் கிட்ட நம்ம கண்டிப்பா வந்து லைஃப் லாங் நம்ம வந்து கூட இந்த பெர்சன் கூட நம்ம என்டையர் லைஃபையுமே நம்ம இந்த பெர்சன் கூட வந்து நம்ம வாழலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பெர்சன் இவங்க தான். ஸோ பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா கூட, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன் இந்த மாரி எக்ஸ் அந்த மாரி விஷயமா போயிருக்கும். இல்லன்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரியே இருந்திருக்காது. ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு சில பிரச்சனை, அது ஒரு நல்ல நல்ல எதிர்பார்த்த மாரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாவே அது வந்து இருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு என்னன்னா லைக் சம்டைம்ஸ் வந்து அதே லூப்குள்ளேயே நீங்க வந்து டிராவல் ஆற மாரி உங்களுக்கு வந்து தோணிட்டே இருந்திருக்கும். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து போறீங்க அப்படின்னா, ஒரு ஃபெயிலியர தான் நீங்க வந்து சந்திச்சுட்டே வந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போற மாரி இருக்கும். அப்புறம் திருப்பி சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை வந்துரும். அது ஒரு மாரி ட்ராமா குடுக்குற மாரி இருக்கும். அப்புறம் இல்ல இந்த பெர்சன் வேஸ்ட்டு அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணியிருக்கலாம். இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாரி போவாது. நம்ம எதிர்பார்த்த பெர்சன் இந்த பெர்சன் கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகறப்பயே அது அப்படியே பிரேக் ஆயிருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் வரைக்கும் போயிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அந்த 2 பேருமே நல்லா இருந்திருப்பீங்க. நான் பாஸ்ட் விஷயத்த நான் சொல்றேன். ஸோ ஆனா அது ஒரு கட்டத்தில வந்து போனதுக்கப்புறம் அது ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல போலாம் அப்படின்னு நெனைக்கிறப்ப என்னன்னா, சம்மந்தமே இல்லாத அந்த மாரி ஒரு பிரச்சனை ஆறது. இல்லன்னா அது கன்வர்ஷனுக்கே அது போகாது. ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூலயே அது வந்து போகாது. அது அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஸ்டாப் வந்திருக்கும். இல்ல இல்ல ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டுக்குள்ள போயிருந்தாலுமே அண்ட் அகைன் அதேதான். ஒரு மீனிங்லெஸ்ஸா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். எதிர்பார்க்குற மாரி ஒரு லாங் டர்ம் அங்க வந்து கிடைச்சிருக்காது. தேவையில்லாத ஏதாவது ஒரு சண்டை, பிரச்சனை இல்ல அந்த பெர்சனோட கேரக்டரோ, பிஹேவியரோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காது. நீங்க எதிர்பார்க்குற மாரி
மாரி அவங்களோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஸோ இந்த மாரி பல ட்ராமாஸ் உங்களோட லைஃப்ல வந்து இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த இந்த பெர்சன் உங்களோட லைஃப்ல வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் ஆயிருக்கும். லைக் இந்த பெர்சன் தான் நான் வந்து எதிர்பார்த்த ஒரு பெர்சன். இந்த பெர்சன் தான் எனக்குரிய ஒரு சோல்மேட். இந்த பெர்சன் தான் எனக்குரிய ஒரு ட்வின் ஃப்ளேமான ஒரு பெர்சன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்ப அந்த ஒரு அப்சஸ்ட் கனெக்ஷன் அங்க வந்து இருந்திருக்கும். நீங்களா இருக்கட்டும், உங்களோட பெர்சனா இருக்கட்டும். ஸோ 2 பேருமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு டீப் பாண்ட், ஒரு டீப்பான ஒரு சோல் பாண்ட் தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ம். நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் உங்களோட கேரக்டர அப்படியே ரிசெம்பிள் பண்ற மாரியே இவங்களுமே இருந்திருப்பாங்க. அதாவது இப்போ நீங்க எப்படி ஒரு உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட குணத்துக்கு ஏத்த மாரியே அவங்களுக்கும் அதே மாரி சேம் கைண்ட் ஆஃப் கேரக்டர் இருந்திருக்கும். ஆ ஸோ சேம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு பிஹேவியருமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, எல்லாமே நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்குரிய ஒரு ஒரு ஃபீமேல் வெர்ஷனாவோ, அதுக்குரிய ஒரு மேல் வெர்ஷனாவோ பார்க்குற மாரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் குடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஏத்த மாரியே அந்த சேம் வைப்ல இருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாரியே இருக்காங்க. அப்படின்ற மாரி. ஸோ உங்களுக்கு அதனாலேயே நீங்க இன்னும் அந்த பெர்சன் மேல ரொம்ப அட்ராக்டடா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அதேதான் சேம் அவங்களுக்குமே உங்க மேல அதே அட்ராக்ஷன் தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்க வந்து டிட்டோவா எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி எப்படி இருக்கிறதெல்லாம் பிடிக்குமோ, இல்ல அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கோ, அதே மாரி சேம் அதே மாரி நீங்களுமே வந்து இருந்திருப்பீங்க அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கும் உங்க மேல அதே சேம் கனெக்ட் வந்து இருந்திருக்கும். பட் அ சின்னதா ஒரு இஷ்யூஸ் ஆயிருக்கு. இல்ல பெருசா ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு. இப்ப எதுவும் கான்டாக்ட் சுத்தமா இல்ல. இல்ல ஒரு ஆன் அண்ட் ஆஃப் வாவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே சரி, த திங் ஹியர் இஸ் இங்க நம்ம வந்து 2 பேருமே நம்ம வந்து பார்க்குறப்போ, இன்னுமே கனெக்ட்ல தான் வந்து இருக்கீங்க. ஸோ சில பேர் வந்து டெலிபேத்திக்கா நீங்க 2 பேருமே வந்து கனெக்டடா நீங்க வந்து இருக்கலாம். ஸோ அவங்கள பத்தின ட்ரீம்ஸ் நீங்க பார்க்குறதா இருக்கட்டும், உங்கள பத்தின ட்ரீம்ஸ் அவங்க பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி கனவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள பத்தி நீங்க வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ ஏன்னா இங்க வந்து டெலிபேத்திக்கா வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் இந்த விஷயத்துல வந்துட்டு ஒரு விஷயம் நான் என்கரேஜ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூமெண்ட்ல இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் நடுவுல ஒரு பேச்சுவார்த்தை கம்மியா இருந்தா கூட, உங்க பெர்சனுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு லவ் ஆஃபர் குடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்க பெர்சனுக்கு வந்து யாராவது ஒரு நியூ பெர்சன் ஏதாவது வந்து அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா, இங்க உங்க பெர்சனோட சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த புது அப்ரோச்ச அவங்க வந்து எதுவுமே வந்து ஏத்துக்கல அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அவங்க உங்களுக்கு வந்து ட்ரூவா தான் இருக்காங்க. நீங்க பேசுறீங்க, பேசல, சரியா இந்த ரிலேஷன்ஷிப் போகுது, போகல எதுனாலுமே சரி. பட் அவங்களோட மனசுல நீங்க இன்னுமே இருக்க தான் நீங்க வந்து செய்றீங்க. உங்களுக்கு அவங்க வந்து உண்மையா இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க உண்மையாவும் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள தேடி ஒரு புது உறவு வந்தா கூட அத அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க அந்த ஆஃபர வந்து ரிஜெக்ட் தான் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு 3 பெர்சன்ஸ்னால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருந்தா கூட, பட் ஸ்டில் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ப அவ்வளவா வந்து கன்டின்யூ பண்ற மாரி எனக்கு வந்து தெரியல. மோர் ப்ராபப்ளி உங்கள பத்தின தாட்ஸ் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. உங்கள பத்தின திங்கிங் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆம். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப ஏஜ் டிஃபரன்ஸுமே சில பேருக்கு வந்து இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப நீங்க வந்து ஒரு மேரிட் பெர்சனா இருந்திருப்பீங்க. அவங்க ஒரு அன்மேரிடான ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மேரிடான ஒரு பெர்சனா இருந்தாலும், நீங்க ஒரு அன்மேரிடான ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அகைன் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்காது. ஸோ அவங்க மேபி டிவோர்ஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் இல்ல டிவோர்ஸ் ஆன ஒரு பெர்சனா கூட அவங்க வந்து இருக்கலாம். ஸோ அவங்க லைஃப்ல ஒரு நியூ லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்க உங்கள வந்து மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள அது ஒரு அட்டாச்மெண்ட் அங்க வந்து உருவாயிருக்கும். சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிசிக்கலாவும் நீங்க இந்த பெர்சன் கிட்ட பிசிக்கல் அட்டாச்மென்ட்டுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இங்க வந்து என்னன்னா லைக் மோர் ப்ராபப்ளி நீங்க 2 பேருமே வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு சோல்மேட் இல்லன்னா ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜி ரொம்ப அதிகமாவே இருக்கு இங்க. ஸோ அந்த ட்வின் ஃப்ளேமோட எனர்ஜிஸ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த பெர்சன் கிட்ட இருந்து. ஸோ த திங் ஹியர் இஸ் நான் அதுதான் இங்க நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து மத்தவங்க குடுத்திருந்தா கூட அத அவங்க அக்செப்ட் பண்ண அவங்க வந்து ரெடியா இல்ல. ஸோ இந்த பெர்சன் உங்களுக்கு தான் வந்து உண்மையா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு. உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். உங்க பெர்சன் மேல இன்னொருத்தவங்களும் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க அத நெனச்சு வந்துட்டு ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா இந்த பெர்சன் யாரையுமே வந்து அவங்களோட லைஃப்ல வந்து உங்கள தவிர்த்து யாரையுமே அவங்க லைஃப்ல அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்க குடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க யாரையுமே அவங்க வந்து ஏத்துக்கல. அவங்க இன்னும் உங்களோட நெனப்புல தான் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கனெக்டடா தான் உங்ககிட்ட வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகே. ஆனாலும் தேர் இஸ் லிட்டில் பிட் அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த ஒரு லிட்டில் பிட் அந்த ஒரு டிஸ்டன்ஸ நான் வந்து பார்க்க தான் செய்றேன். இப்ப
இப்போக்குள்ள நடந்த அந்த ஒரு சண்டை, அந்த மாரி சில விஷயம் நான் இங்க வந்து பார்க்க தான் செய்றேன். எனிவேஸ் இங்க நம்ம வந்து லைக் அகைன் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்போ நீங்க உங்களோட செல்ஃப் கேர், உங்களோட செல்ஃப் ரொutine, உங்களோட செல்ஃப் ஒர்க்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க தாராளமா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இங்க ரொம்ப நாள் வரைக்கும் நீங்க வந்து சிங்கிளா இருக்க போறதும் கிடையாது. ரொம்ப நாள் நீங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சு இருக்க போறதும் கிடையாது. மேக்ஸிமம் திருப்பி அந்த ஒரு கனெக்ட் வந்து இங்க இருக்க தான் செய்யும். ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலான ஒரு கனெக்ஷன் தான் கண்டிப்பா. உங்களுக்கு இப்போதைக்கு வந்துட்டு அம் சின்ன சின்னதா இந்த மாரி ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து தப்பா நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க உடனே டைரக்ட்டா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து போக வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரான ஒரு ரிலேஷன்ஷிப்பா, இந்த பெர்சன் உங்கள வந்து ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாரி நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறையவே நீங்க எதிர்பார்த்த மாரி நெறைய குட் சேஞ்ச் இங்க வரதான் செய்யும். இந்த கனெக்ஷன் பொதுவாவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு. இந்த இந்த பெர்சன் தான் என்னோட ட்வின் ஃப்ளேமா, இல்ல நீங்க ஏதாவது யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சைன் நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த பெர்சன் உங்களுக்குரிய ஒரு பெர்சனா அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு சைன் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரீடிங் த்ரூ நான் உங்களுக்கு அதான் நான் சொல்ல விரும்புறது. இந்த பெர்சன் உங்களுக்குரிய ஒரு பெர்சன் தான். ஏன்னா இங்க நெறையாவே அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் தான் நான் இங்க வந்து நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தாலுமே வி கேன் அகைன் சே தட் லைக் ஒரு மேஜர் ஆர்கானா கூடயே நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் கார்ட்ஸ்மே வந்திருக்கு. த ட்வின் ஃப்ளேம் யூனியன் அப்படின்றது. ஸோ அதான் நான் இங்க வந்து சொல்றேன். இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டடான ஒரு கனெக்ஷன் தான். அண்ட் திஸ் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். லைக் இட் இஸ் அ ட்வின் ஃப்ளேம் கைண்ட் ஆஃப் அ கனெக்ஷன் அப்படின்றது. ஸோ ரொம்பயுமே இங்க வந்து லைக் அந்த ஒரு இன்டென்ஸ் எனர்ஜி தான் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா இங்க இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஒரு லஸ்ட்டர் பேஸ் பண்ண ஒரு கனெக்ஷன்ஸோ அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா இங்க வந்து இது கண்டிப்பா ஒரு லாங் டர்மா போகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். 2 பேருக்குள்ளேயுமே அந்த ஒரு சேம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சேம் மியூச்சுவல் பாண்ட் இருக்கு. அ அண்ட் 2 பேருமே இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு நல்ல ஒரு ரீயூனியன் அண்ட் அதே மாரி அ நீங்க இப்ப மேரேஜ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கப்புலா இருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இங்க 2 பேரோட சைட்ல இருந்துமே நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து த திங் ஹியர் இஸ் லைக் ஃபில் பண்ணிக்கிறீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஆறுதல் அந்த ஆறுதல் வார்த்தை குடுக்குறதுக்கும் சரி, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்க ஆறுதல் வார்த்தை குடுக்குறதும் சரி. ஸோ அந்த பாண்ட் வந்து ரொம்பவே ஒரு பியூரஸ்ட்டான ஒரு பாண்டா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் அகைன் அதான் சம்திங் ரிலேட்டட் டூ த அந்த ஒரு சோல் கனெக்ட் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ரிலேட்டட் டூ சம்திங் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அண்ட் அகைன் இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு வந்து ரீயூனியன்க்குரிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ நான் அதான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். எய்தர் நீங்க வந்து யுனிவர்ஸ் கிட்ட ஏதாவது நீங்க ப்ரே பண்ணியிருந்திருக்கீங்க. ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக நீங்க ப்ரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் அ கன்ஃபர்மேஷன். இப்ப நடக்கிற சிச்சுவேஷன்ஸ படி நீங்க யோசிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்து போக வேண்டாம். லைக் இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கார்மிக் கனெக்ஷன்ஸா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுற மாரி தெரியுது. திருப்பி பழையபடி எப்படி இருந்துச்சோ, பழைய ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு ட்ராமா போயிட்டு இருந்துச்சோ, அதே சேம் கைண்ட் ஆஃப் அ ட்ராமா இந்த ரிலேஷன்ஷிப்லயும் வருதேன்னு நெனச்சு நீங்க தப்பான ஒரு டிசிஷன் மட்டும் எடுக்க வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸா நீங்க திங்க் பண்ற மாரி இங்க கிடையாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் அ வெரி பவர்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். வெரி பவர்ஃபுல்லான கப்புலா தான் நீங்க 2 பேருமே வந்து இருப்பீங்க. திஸ் இஸ் அகைன் அந்த ஒரு டிவைன் ஃபெமினின் அண்ட் டிவைன் மேஸ்குலினோட எனர்ஜிஸ் மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. ஸோ இட் இஸ் பி லைக் அ பியூர் எனர்ஜி. ஓகே. அண்ட் இந்த ரீடிங்க பார்க்குறவங்க நெறைய பேர் வந்து 444 ஆர் 555 அந்த மாரி நம்பர்ஸ்மே நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல லைக் 143 நம்பர்ஸ்மே நீங்க வந்து பார்க்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆர் எல்ஸ் நீங்க 333 நம்பர்ஸ் கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் வந்து சொல்றேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப யூனியன் அப்படின்றது இங்க கண்டிப்பா இருக்கு. ரொம்ப நாள் வரைக்கும் நீங்க பேசாமலாம் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா பேசுவீங்க. யூனியன்றது கண்டிப்பா இங்க வந்து நடக்க தான் செய்யும். ஸோ இங்க அகைன் அந்த ரீயூனியனுமே நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ரொம்ப உங்களுக்கு லேட் ஆற மாரியும் இங்க வந்து இல்ல. அண்ட் இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணலாம். நீங்க மூவ் ஆன் ஆகணும்னு தேவையில்ல. நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா உங்கள பத்தின தாட்ஸ் 24 பார்ஸான இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. அவங்க வேலை பார்க்குற இடம்னாலும் சரி, இல்ல அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே சரி, உங்கள பத்தின தாட்ஸ் அந்த பெர்சனுக்கு இருக்க தான் செய்யுது. நெறைய கவலைப்பட தான் செய்றாங்க. உங்ககிட்ட வந்து இப்படி பேசாம இருக்கிறது, இல்ல உங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனதா இருக்கட்டும், எல்லாமே அந்த பெர்சனுக்கு ரொம்ப கவலை இருக்கு. நெறையாவே இருக்கு. அவங்க முகத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க எதுவுமே வந்து என்னன்னா, லைக் வெர்பலா இப்ப இந்த உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்றாங்கனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஈவன் தோ நீங்க அவங்கள வந்து நீங்க நேர்ல மீட் பண்றீங்க, பார்க்குறீங்க, இல்ல ஒரே இடத்துல வேலை பார்க்கும்போது அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க அவங்கள பார்க்கும்போது மட்டும் அவங்க ரொம்ப என்னமோ ஹேப்பியா இருக்க மாரி கூட அவங்க வந்து ஒரு ஒரு பொய்யான ஒரு முகத்த வந்து அவங்க காமிச்சுக்கலாம். பட் அது உண்மை கிடையாது.
டீப் இன்சைட் இந்த பெர்சன் உங்கள நெனச்சு நெறையவே வந்து ஃபீல் பண்ண தான் செய்றாங்க. உங்ககிட்ட இருக்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்குமே வந்து பிடிக்கல. மேபி அவங்க கிரியேட் பண்ண ஒரு டிஸ்டன்ஸா இருந்தா கூட, அவங்களுக்கு இந்த பெயின் வந்து பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். எனிவேஸ் இங்க நெறையவே வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் இங்க வரதான் செய்யும். அண்ட் நெறைய பேருக்கு வித்தின் அ மந்த் கூட இவங்க வந்து கம்யூனிகேட் உங்ககிட்ட வந்து பண்ணலாம். ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ்க்குள்ள கூட இவங்க உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபாஸ்டர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். லெட்ஸ் see that ஒன் மோர் மெசேஜஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் அன் எண்ட் ஓகேங்களா. ஒரு விதத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வாட் எவர் இட் குட் பி, அந்த ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் கண்டிப்பா இங்க வந்து எண்ட் ஆக தான் செய்யும். ஒரு நியூவான ஒரு பாசிட்டிவான ஒரு ஜேர்னி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து உருவாகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இவ்வளோ நேரம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேனோ, அது சிம்பிளா ஒரு கார்ட், ஒரு ஆரக்கிள் கார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது அது அத பேஸ் பண்ண ஒரு மெசேஜஸா தான் இங்க வந்திருக்கு. ஸோ வாட் எவர் த நெகட்டிவ் பேட்டர்ன், நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் திங்கிங் எதுனாலுமே சரி, ஸோ அந்த விஷயம் இங்க வந்து எண்ட் அப் ஆயிட்டு ஒரு நியூ சைக்கிள் தான் இங்க வந்து உருவாகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நெறைய புதுசா நெறைய மாற்றங்கள் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் நெறைய அந்த கனெக்ஷன்லயும் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க வந்து இருக்க தான் செய்யும். ஓகே. அண்ட் நான் சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். நீங்க என்ன டிசிஷன் நீங்க வந்து எடுத்தாலும் சரி, ஃபியூச்சர்ல ஆ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ வந்து இன்வால்வ் பண்ண வேணாம். இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ வந்து இன்வால்வ் பண்ண வேண்டாம். எதா இருந்தாலும் நீங்க 2 பேருமே பேசி தீர்த்துக்கிட்டீங்கனாலே அது வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் அது ரொம்ப அதிகமா வந்து போகாது. அதர் பெர்சன்ஸ நீங்க இதுக்கு பிஃபோர் வரைக்கும் இன்வால்வ் பண்ணல அப்டின்னாலுமே ஓகே. பட் ஃபியூச்சர்லயும் என்னைக்குமே வந்து அதர் பெர்சன்ஸ வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. பர்ட்டிகுலரா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நான் சொல்றேன். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவலாவும் ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. அண்ட் அதே மாரி ஒரு ட்வின் ஃப்ளேமான ஒரு ஜர்னியாவும் இருக்கு அப்டிங்கிறப்போ நீங்க 2 பேருமே வந்து எதுனாலுமே எவ்வளோ பெரிய ஆர்குமென்ட்டா இருந்தாலும் சரி, வென் கம்ஸ் டூ த ஃபியூச்சர் என்னைக்கும் நான் சொல்றேன். ஓகேங்களா? டைம்லெஸ்ஸா நான் வந்து சொல்றேன். ஆ எப்ப என்ன ஒரு இஷ்யூஸா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணி அந்த விஷயத்த வந்து பேசி முடிச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். அந்த பாண்டிங்கே இங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாண்டிங்கா இருக்கும். தயவு செஞ்சு வேற ஏதோ ஒரு தேர்ட் பெர்சன்ஸ வந்து இழுக்க வேண்டாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர வேண்டாம். ஏன்னா, அதனால உங்க 2 பேருக்குமே தான் பாதிப்பு இருக்கும். அவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த தேர்ட் பெர்சன்ஸ் வந்து இன்வால்வ் ஆறாங்க. ஒரு காமன் ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வராங்க அப்படின்னா கூட, அவங்க உங்கள பத்தி தப்பா எதுவும் சொல்லலனாலும், லேட்டர் ஆன் வந்து என்னன்னா, அவங்க எப்படி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, "ஏன் இத நீ வந்து பேசியிருக்க கூடாதா? ஏன் நீ இத வந்து சால்வ் பண்ணியிருக்க கூடாதா? இந்த 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 அவங்கள எதுக்கு பேச விடுற?" அப்படின்ற மாரி. ஸோ அது தேவையில்லாத ஒரு அதனால தேவையில்லாத ஒரு புது ஆர்குமென்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, அதர் பெர்சன்ஸ இன்வால்வ் பண்ணாம நீங்க 2 பேருமே வந்து பேசிக்கிறது இட்ஸ் பெட்டர். இது இப்ப மட்டும் கிடையாது. டாக்கிங் அபௌட் த டைம்லெஸ் ஃபியூச்சர் ஓகேங்களா? அதுக்கு மேல நான் வந்து சொல்றேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர். தேர் இஸ் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் ரீயூனியன் இந்த ரீடிங்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ கிளைம் திஸ் ரீடிங் பை கமாண்ட் நான் ஐ டோன்ட் நோ ஐ ஹேவ் பீன் செட் 555 ஆர் எனிவேஸ் நீங்க 555 வச்சு நீங்க கிளைம் பண்ணாலும் சரி. ஏன்னா அதுவுமே ஒரு நியூ பிகினிங் குறிக்கிறது தான். ஆர் எல்ஸ் நீங்க 143 பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்டின்னா, யூ கேன் கிளைம் திஸ் ரீடிங் பை கமாண்ட் 143 அஸ் வெல். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து குடுங்க. எல்லா டீட்டெயிலுமே ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல நான் வந்து குடுத்துருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் த பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் எதுனாலுமே சரி. அண்ட் அதே மாரி எந்த ஒரு நெகட்டிவிட்டிலேருந்து உங்களோட ஆராவ நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலுமே சரி, ஃபார் ஆல் த ப்ரேயர்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட இன்ஸ்டால வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே யூ கேன் ரீச் அவுட் டு மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். எல்லா டீட்டெயிலுமே ஹைலைட் பண்ண கமெண்ட்ல கொடுத்துப்பேன். டஸ்ட்லெஸ் இந்த வீடியோமே டிஸ்பிளே வரைக்கும் யூ கேன் see that. அண்ட் ஃபார் இது போல இன்னும் மல்டிபிள் டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதுல போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்க அதை போய் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஸோ கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப்பை நீங்க வந்து குடுங்க. பிகாஸ் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் இந்த வீடியோ. அண்ட் தென் ஐ ஹோப் ஸோ லைக் நிறைய பேருக்கு அவங்களோட லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் இந்த ஹைப் ஆப்ஷன்ஸ். அண்ட் சேம் கைஸ் லைக் உங்களோட ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ see you guys in next reading. Until love you all, take care, bye.